குற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்குவதை தண்டனையை குறைப்பதற்கான வாய்ப்பாக கருத முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் குற்ற வழக்கு ஒன்றில் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் இருவர் குற்ற வழக்கில் பாதிக்கப்பட்ட நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கினால் 4 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டியதில்லை என்று குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை செலுத்தி சிறை தண்டனையிலிருந்து தப்பினர். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. குற்ற செயலால் உடல் ரீதியிலான பாதிப்பு அல்லது பெரும் பொருள் இழப்பை சந்தித்தவருக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் வழங்குவதே இழப்பீடாகும் என்று தெரிவித்த நீதிபதிகள், மாறாக பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்குவதை குற்றவாளியின் தண்டனையை குறைப்பதற்கான வாய்ப்பாக கருத முடியாது என்று கூறினர். அத்தகைய நடைமுறை குற்றவியல் நீதி நிர்வாகம் மீது பெரும் பாதிப்புக்கு வழிவகுக்கும் என்றும், நீதிக்கு அப்பால் பணத்தின் மூலம் அனைத்தையும் குற்றவாளிகள் விலைக்கு வாங்கிவிட முடியும் என்ற நிலை உருவாகிவிடும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இது குற்றவியல் நீதி நடைமுறையின் நோக்கத்தையே கேள்விக்குறியாகிவிடும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். குற்றவாளிகள் இருவரும் நீதிமன்றத்தில் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் செலுத்தியிருப்பதால் அவர்கள் மேலும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட நாங்கள் விரும்பவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள், அதே நேரம் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர்.